நம்ம சேனல்லயே அவர் தாவேகாவில் இணைந்த போது நம்மளே பேசணும். அவர் நீங்க பெரிய சூறாவளிலாம் நீங்க சொன்னீங்க, சூறாவளியாக அப்படின்னு நான் சொன்னேன். நீ சூறாவளி பாத்தீங்களா, அது என்ன, அது புஷ்வானம்னு நான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன். நீங்க இதுல 2 பாயிண்ட் இருக்கு. அவருக்கான திறமைய, அவருக்கான மதிப்பை குறைச்சு மதிப்பிடுறது அப்படின்றது ஒண்ணு. தாவேகால அவருக்கான மதிப்பு கொடுக்கப்படல. புதிதாக செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த 2 பேத்துக்கு அடுத்துதான் வர்றாங்க அப்படிங்கறத ஒரு விஷயமா பாரு. இது 2 விஷயம் இருக்குல்ல சார்? இல்லையா, இவரு என்ன சொல்றாரு, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், எம்ஜிஆர் காலத்துங்கிறாரு. இன்னைக்கு அங்க போய் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பனையூர்ல நம்ம இதே சேனல்ல பேசியிருக்கோம். ஒரு பனையூர்ல வாசல்ல நிப்பார் நான் சொன்னேன். அவர் இணைந்தன்றே நான் சொன்னேன், வாசல்ல நிப்பாரு அப்படின்னு சொன்ன. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு இது போட்டிருக்காங்க. இவர் தேர்தல் சுற்றுப்பயணம் போறதுல கில்லாடி அப்படி இப்படி எல்லாம் ஒரு உருட்டு, அவர் கட்சியில சேர்ந்தப்ப என்ன உருட்டு விட்டுனாங்க தாவேகாரனுங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா கீழே, புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் நான் அவரு கட்சி விட்டு போயிட்டாரு, நாங்க நீக்கிட்டோம், இல்லைன்னு நாங்க சொல்லல. இருக்கா புரியுதுங்களா? ஆதவர்ஜுனாவுக்குலாம் என்ன தெரியும் அப்ப இவர் அங்க எந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்து செல்பவர்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிற நான் இதன் மூலியமா அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன். ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை இன்னைக்கு பாக்குறோமோ, செங்கோட்டையனுக்கு என்ன நிலைமையோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு இந்த போன்ற நிலைமை தான் ஏற்படும் அப்படிங்கறத நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன்.